ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VGM Diaries. இன்றைக்கி சாட்டர்டே ஆஃபீஸ் லீவுங்கிறதுனால ஸ்கை வியூக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க. சாட்டர்டே சண்டேனால எப்போவுமே லேட் ஆகிடுங்க. இன்றைக்கி மார்னிங் எந்திரிக்கும் போதே லேட் ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாமே லேட் ஆகிடுச்சு. நாங்கள் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 o'clock இருக்கும். சன்செட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்கை வியூ வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க. இப்போ நாங்கள் ஹோட்டல் வந்துட்டோம். அங்கே வந்து பார்க்கிங்காக மேலே போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் வர்றதுங்கிறதுனால எதுவும் தெரியலை. மேப் போட்டு தான் வந்துட்டு இருந்தோம். எங்களுக்கு ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா கார் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாமே ஹை எண்டு கார்ஸு. எங்களுக்கு பார்க்கிங் எங்கேன்னு தெரியல. அங்கே போய் வந்து செக்யூரிட்டி கிட்ட விசாரித்த போது கிரவுண்ட் ஃப்ளோர் போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு கேட்டு திரும்ப கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறதுக்காக கீழே வந்துட்ருக்கோம். இது வந்து துபாய் மெரினாக்கு ஆப்போசிட்டில் அட்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் தாங்க இருந்துச்சு. அந்த ஹோட்டல் நேமே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஸ்கை வியூ அப்படின்னு தான் வச்சுருந்தாங்க. இந்த ஏரியாவில் எல்லா பில்டிங்ஸுமே ரொம்ப ஹை ரைஸ் பில்டிங்காக இருந்துச்சுங்க. நம்ம ஊரில் தென்னை மரம் மாதிரியே இங்கே வந்து டேட்ஸ் மரம் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஒரு வழியாக பார்க்கிங் கண்டுபிடிச்சு காரை பார்க் பண்ணிவிட்டு என்ட்ரன்ஸுக்கும் வந்தோங்க. அங்கே வந்து ரிசப்ஷனில் வந்து கேட்டுட்டு லிஃப்ட் வழியாக நீங்கள் 53 ஃப்ளோர் போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க கிட்ட ஸ்கை வியூங்கிறது 2 டைப்பாக இருந்துச்சுங்க. ஒன்று வந்து கிளாஸ் ஸ்லைடு, இன்னொன்று வந்து கிளாஸ் வாக்கு. இப்போ வந்து லிஃப்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. லிஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து 53 ஃப்ளோர் தான். இடையில வந்து நம்பர்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஏறணும் அப்படின்னா 53 ஃப்ளோரில் தான் இறங்க முடியும். இதை வீடியோ பாருங்கள். அப்படியே காரு வண்டி எல்லாமே குட்டி ஆயிடுச்சு. பில்டிங் எல்லாமே சின்னதாயிடுச்சு. 53வது மாடி வந்து எட்டியாச்சு. இங்கே நம்ம என்ன ஆல்டிடியூட்ஸில் இருக்கோம் அப்படிங்கிறத வெல்கம் போர்டு மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த பிக்சர் வந்து நான் 53வது மாடியிலேருந்து எடுத்துங்க. ஒரு பாதி வானத்திலிருந்து பார்க்குற மாதிரி எல்லா பில்டிங்கும் தெரிஞ்சுது. கிளாஸ் லைடுங்கிறது 53வது மாடியிலேருந்து 52வது மாடிக்கு அந்த வால்லேருந்து பெனிட்ரேட் ஆகி வெளியில் இருக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் வச்சுருந்தாங்க. அதில் வந்து நல்லா ஸ்லைடாக இருக்கும். அந்த ஸ்லைடில் நம்ம வந்து வழுக்கிட்டு போவோம். கிளாஸ் வாக்குங்கிறது 52வது மாடியில் ஃபுல்லாக வந்து நடக்கிறதுக்கு கிளாஸ் தான் பதிச்சிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பில்டிங்ஸ் எதுவும் இருக்காதுங்க. கிளாஸ்லேருந்து டைரெக்டாக நம்ம வந்து தரையை பார்ப்போம். காரு வண்டி எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியும். ஆனால் ரொம்ப ஹைட்லேருந்து பார்க்குறதுனால குட்டி குட்டியாக தெரியும். கீழே பார்க்காம ஸ்ட்ரைட்டாக பார்த்து நடந்தோன்னா நடந்துடலாங்க. கீழே பார்த்தோம்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இப்போ பாப்பா ஸ்லைடில் போக போகிறாங்க, பார்க்கலாம். ஸ்ட்ரைட் லெக்டா ஹோல்ட் பண்ணி கிளாஸ் ஸ்லைட் குட்டிமா இருடா. பா பா கிளாஸ் ஸ்லைடு, கிளாஸ் வாக் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. நான் கிளாஸ் ஸ்லைடில் வரும்போது ஆப்போசிட்டில் எதுவுமே தெரியல எனக்கு. கிளாஸும் இல்லை, நம்ம எல்லாத்தையும் உடச்சிட்டு வெளியில் போய் விழுந்துருவோம்னு நினச்சி கூட நான் ரொம்ப பயப்பட்டேங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லைஃப்பில் கிடைக்கும். அப்போ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பார்த்துடுங்க. எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது சன்செட் ஆகி 6:30 அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ஐயா எதுவுமே இல்லை பார்க்குறக்கு தெரியும். இந்த பக்கம் பாரு சாமி, லெஃப்ட்டும் பாரு. ஃபில்லி இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸுங்க ஃபில்லி டீன்னு சொல்லுவாங்க. செஃப்ரானி சாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா சாஃப்ரன் நல்லா போட்டு கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். 7 வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ வந்து அந்த டீ சாப்பிட போகிறேன். எங்களுக்கு டீ, பாப்பாவுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி சாப்பிட்டோங்க. சாப்பிட்டு அப்படியே வந்து ஈவினிங் ஒரு ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. வர வழியில் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த இங்கே நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஒரு ஏரியாவுடைய லேக்குங்க. ஃபுல்லாக வந்து லைட்ஸ் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கு.
ரூமுக்கு போகிற வழியில் லூலு ஹைப்பர் மார்க்கெட் இருந்துச்சுங்க. கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சோம். சிலிகான் சென்ட்ரல் மால்குள்ளே தான் லூலு ஹைப்பர் மார்க்கெட் இருந்துச்சுங்க. இந்த மாலுடைய லைட்டிங்ஸ் பாருங்கள், அடிக்கடி கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த ரெயின்போ கலர் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஊரில் மால்குள்ளே வந்து கார் நிறுத்துனீங்க அப்படின்னா பார்க்கிங் ஃப்ரீயாமா. ஆனால் வந்து ரோட்டில் நிறுத்துனீங்க அப்படின்னா பார்க்கிங் பே பண்ணணும். சாட்டர்டே சண்டே மட்டும் உங்களுக்கு ஃப்ரீ பார்க்கிங் கிடைக்குமாம்மா. நம்ம ஊர் கம்பேர் பண்ணும்போது எல்லாமே வித்தியாசமாக இருக்குங்க எனக்கு. டெஸ்டினேஷன் தான் சொல்லு. ம். பாப்பாவுக்கு எஸ்கலேட்டரில் போகிறது ரொம்ப பிடிக்குங்க. எங்கே கிடைச்சாலும் மினிமம் 2 to 3 டைம்ஸாவது எஸ்கலேட்டரில் போய் போய் இறங்கிடுவா. அதே தான் இப்பயும் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப பிரம்மாண்டமான லூலு ஹைப்பர் மார்க்கெட் வந்தாச்சுங்க. வந்துட்டு இப்போ திங்ஸ் எடுக்கிறோமோ எடுக்கலையோ ஒரு பெரிய ட்ராலி எல்லாம் எடுத்துகிட்டு தள்ளிட்டு போயாச்சு. பெரிய லெவல் ஷாப்பிங் எல்லாம் இல்லைங்க. சும்மா கொஞ்சமாக திங்ஸ் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோம். ட்ராலி வந்து கார் பார்க்கிங் வரையே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்தாச்சு. எல்லாரும் இன்னத்து டேவை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு விஜிஎம் டைரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.